என்னடா இவ கட்டப்பையெல்லாம் எடுத்துட்டு சுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஆடி பூரணத்துக்கு வந்துட்டு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து பேக்கிங் பண்றதுக்காக தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அம்மா வந்துட்டு எனக்கு வேண்டுதல் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு 15 ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சிருக்கோம் கோவில்ல வந்துட்டு தர்றதுக்காக. நான் வந்துட்டு முன்னாடி வந்து பேக் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொன்னாங்க, பேக்கிங்லாம் பண்ணக்கூடாது, என்னோட கையால தான் வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து நான் ரிமூவ் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு தனித்தனியாகவே எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். நான் வந்துட்டு வலையில வந்துட்டு 4 செட்டாக அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது, நூல் வச்சு தனித்தனியாக வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்துட்டு 4 வலையெல்லாம் பிரித்து எடுத்து நூலால் வந்து கட்டி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு சாமிக்கு பூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூவையும் சேர்த்து கட்டி வச்சுட்டேன். ஆடி மாசத்துல வர பூராட நட்சத்திர நாளை தான் வந்துட்டு ஆடி பூரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேங்கிள்ஸ் வச்சு வீட்லயும் படைப்போம், அதுக்கப்புறமா கோயிலையும் கொண்டு போய் கொடுப்போம். நம்ம வீட்டுல வச்சு படைச்ச வலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுமே போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட கொடுக்கலாம். எல்லா நாளுமே நம்ம வந்துட்டு எல்லா கடவுளையுமே வந்துட்டு வழிபடுவோம். ஆனா ஆடி பூரணம் அப்போ பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்துட்டு ரொம்பவே உகந்த நாள்னு சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம அம்மனை வந்துட்டு வழிபட்டா நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும்னு சொல்றாங்க. இது வந்துட்டு என்னோட நம்பிக்கை. வீட்டுல வந்துட்டு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு படைச்சாச்சு. இப்ப கோவிலுக்கு கிளம்பியாச்சு.